விருச்சிக ராசிக்காரங்க என்ன பாப்பீங்க? குதிரை பாப்பீங்க. பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. குதிரையா? எஸ். விருச்சிக ராசிக்காரங்க குதிரை பாப்பீங்க. அவ்வளவுதான் லைஃப் பிச்சுட்டு ஓட போகுது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எத பத்தி யோசிக்காம கடிவாளம் கட்டின குதிரை எப்படி போகுமோ அத பத்தி உங்க லைஃப மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கான காலம் வந்து விட்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக தான் நீங்க குதிரை பார்ப்பிருக்கு. எஸ்பெஷலி சாம்பல் நிற குதிரை பாப்பீங்க. பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய இந்த பிரவுன் கலர் குதிரை பாப்பீங்க, பிளாக் கலர் குதிரை பாப்பீங்க. இது 2 தடவை விருச்சிக ராசிக்காரங்க. ஒயிட் ரேர் தான். இது 2ம் கிடைக்கும் இந்த தடவை. நீங்க போகும்போது நடக்கும். இல்ல நீங்க போட்டோ எடுத்தா நடக்கும். இல்ல குதிரை குதிரை சவாரி பண்ணுவீங்க. எங்கயாவது போய் பீச்ல போய் குதிரை மேல ஏறி போறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க இந்த தடவை. சோ குதிரையோட இந்த தடவை கனெக்ட் ஆக போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க விரும்பியது அனைத்தும் பிரபஞ்சம் கொடுப்பதற்கும் குதிரை வேகம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை சிறக்க வைப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சமயங்களாகத்தான் இந்த குதிரை பாத்திரம் என்பது உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. சோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மாற்றங்களை நிகழக்கூடிய மாதமாகவும் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இனிதே மலர காத்திருக்கிறது. ஐயோ பாத்துட்டேன் எங்க அண்ணனை பாத்துட்டேன் பேசிட்டேன் தொட்டுட்டேன் ஐயோ அதே முடி அதே மிச அதே மூக்கு அதே வாயி அதே கை அதே காலு அதே ஸ்டைலு ஐயோ நான் தானா அதே பார்த்து நீதானா நீ பார்த்து சொன்னா எவனும் நம்புவானா நீ எங்கடா சொல்லுவ யாத்தடா நீ யாருகிட்ட பேசுற? அண்ணே என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணே உங்களை பாக்குறதுக்கு நஞ்சு நாராசனமாயி சிக்கி சின்ன பண்ணமாய் செறிஞ்சு போய் வந்தேன் ஆனா உங்களை பார்த்தோன்னே நான் மொத்த கஷ்டமா சரி கண்ணா, என்ன வேணும்? அண்ணா என் பேர் கண்ணா இல்லண்ணா சலூன் கடை சண்முகம்னா. சரி ஷண்முகம். அண்ணா ஒரே ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. ஷண்முகம். அண்ணா ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. ஷண்முகம். அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்கண்ணா. சரி சலூன் கடை ஷண்முகம்.